இப்போ யாராவது வந்து ஹக் பண்ணுறதுக்கு, கிஸ் பண்ணுறதுக்கு டைம் டேபிள் போட்டு பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன் சார். மார்னிங் எந்திரிச்சோடனே எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும் சார் ஃபோர்ஹெட்டில். சில நேரம் நான் முழிச்சிருவேன். ஆனால் தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருப்பேன். கொடுக்குறாங்களா என்னன்னு பார்க்குறதுக்கு. நான் முழிச்சிருந்தா கொடுக்க மாட்டான்ல, தூங்கினா தானே அது கிடைக்கும். சில நேரம் அவனா ஃபோன் எடுப்பான் போயிடுவான். அப்போ நான் கூப்பிடுவேன், சட்டையை பிடிச்சி இழுத்து கிஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்பேன். அப்போ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவாங்க. இது வந்து ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம். எத்தனை வாட்டி சார் கேட்க முடியும்? ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பு அதுதான் சார். அப்பா அடுத்து பேசவே இல்லை ரொம்ப நாள். அப்பவும் தான் லவ்வை விட்டுறலாமோன்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. காதல் திருமணம் பண்ணாவே ஒரு சரிசமமான நிலையை வந்து பார்க்கல. இவங்க வீட்டில் வந்து இவ்வளோ சவர நகை கொடுக்கணும், அந்த நகை கொடுக்கணும், இவ்வளோ இடம் கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னை சமமாக பார்த்தா அதுவே போதும் சார். அவங்க வந்து இந்த காஸ்ட்டில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்க. பட் இவங்க வீட்டில் யாருமே அப்படி கிடையாது. பேட் ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஃபேமிலி வந்து என் பேரண்ட்ஸ் எனக்கு பார்த்து வச்சுருந்தா கூட கிடச்சிருக்காது. இவங்க வந்து ரொம்ப எப்படி ரொம்ப தங்கம் சார். உலக இலக்கியங்கள் தொடங்கி உள்ளூர் இலக்கியங்கள் வரை பேசப்படுகிற மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையானது காதல். இங்கே நிறைவேறிய காதல், நிறைவேற காதல் அப்படின்னு 2ஆக பிரித்தோம் அப்படின்னா, நிறைவேறாத காதல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் நிறைவேறிய காதல்கள் மேலே எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு. நமக்கெல்லாம் நடக்கலையே, இவங்களுக்கெல்லாம் எப்படி நடந்துருச்சு, அவங்க வாழ்க்கையில் தோத்துட்டாங்கன்னா நாங்கள்லாம் அப்போவே சொன்னோமே, நீங்களாம் அன்னைக்கே கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற கேலி பேச்சுக்கு ஆளாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காதலித்து திருமணம் பண்ணியவர்கள் தான். இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான காதல் திருமணங்கள் வெற்றியில் முடியுது. ஆனால் இந்த காதல் திருமணத்துக்கு அப்புறமாக ஒரு எபிசோடு ஒன்று இருக்குது. காதலித்து போராடிய காதல் நம் வாழ்க்கை ஓட்டத்தில் அந்த காதல் எங்கே போச்சு, காணாம போச்சா, யார் தொலைச்சாங்க, எப்படியெல்லாம் அந்த காதல் நம்ம வாழ்க்கையில் நம்மளை எப்படி அரவணைச்சு இந்த கல்யாணத்துக்குள்ளே இழுத்து வந்துச்சோ, அதுக்கப்புறம் அந்த காதல் இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு காதல் திருமணங்களில் நிறைய வீடுகளில் இதை தேடிக்கிட்டே இருக்காங்க. யார் தொலைச்சது இந்த 2 பேரில், கணவனா மனைவியா? இன்னைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு, காதல் திருமணங்களில் காதலை பிடித்து வைத்திருப்பது ஆண்களா பெண்களா? நமக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த காதல் வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கையில் முடிஞ்ச உடனே இந்த காதல் நீங்கள் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடி இருந்த அதே காதல் இன்னைக்கு இருக்கா? இல்லை சார். இப்போ என் ஒய்ஃப் வந்து இப்போ வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணனால அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் தான் இப்போ வெளியில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நான் வெளியே போயிட்டு ஒரு 4-5 பேர் பார்த்தா எனக்கு அந்த டைம் ஓடிடுது. அவங்க வீட்டிலே இருக்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே நான் மொபைல் எடுக்கக்கூடாது, ஃபோன் எடுத்து கீழே வச்சிடணும். ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்ற ஒரு சண்டை அடிக்கடி வரும். அதுக்கான டெஃபினேஷனும் நான் கொடுத்துட்டேன். காலையில் இருந்துச்சா நான் மூஞ்சை தான் பார்க்கணும், நான் தூங்கும்போது நான் மூஞ்சை தான் பார்த்து தூங்க போகிறேன். இதில் உனக்கு என்ன ஆகிட போகுதுன்னா, இல்லை பழைய லவ் உங்ககிட்ட இல்லை. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. அது முன்னாடி ஒரு 7 இயர்ஸ். இல்லை சார், அவங்க லவ் பண்ணும்போது எப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லுவார். வெளியே போனால் இந்த சாப்பிட்றது கூட கேட்பாரு. கொண்டு நான் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன், அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்பாரு. லவ் பண்ணும்போது நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம், சார் இந்த சாரி இந்த மாதிரி நல்லா இருக்குதா போதா அப்படின்னு கேட்போம். இப்போ என்னன்னா நல்லா இருக்குது அவ்வளோதான், அதோடு அது விட்டுடுறாங்க. இப்போ நம்ம அதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். மேபி அவர் வந்து லவ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாரு. இப்போ அதில் கொஞ்சம் அவர் மிஸ் பண்ணால் கூட அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வந்து இன்டர் ரிலிஜியன் மேரேஜ். இதே வாய் வந்து பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்ன சொல்லிச்சுன்னா, உன்னை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும்னு சொல்லிட்டு, என் லவ்வுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன்ற ஒரு மைண்ட் செட்டில் நானும் போயிட்டேன். சுனத் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் சுனத் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பயும் நிறைய பேர் கேட்டாங்க, 23 வயசாவது யோசிச்சுக்கோ, ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாத போது அந்த பெயினை விட இப்போ உனக்கு மெச்சூரிட்டி இருக்கும்போது பெயின் அதிகமாக இருக்கும். சரி இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவங்க. எங்களோட இதில் வந்து சின்னதுலேயே பண்ணிடுவாங்க. ஸோ அது கையில் தான் பண்ணுவாங்க. இவர் ஹாஸ்பிட்டலில் பண்ணோடனே ஃப்யூச்சரில் ஏதாவது இதுவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு நான் இவரை கூப்பிட்டு போயிட்டேன். சரி பண்ணலாம். எனக்குமே தெரியாது அது அந்தளவுக்கு பெயினா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஆமாம், வெட்ட போகிறவனுக்கு தான் வெளி தெரியும். கண்டிப்பாக சார். நான் போகும்போது என் முன்னாடி ஒரு குழந்தைய செவன்னு தூக்கிட்டு போகிறாங்க. அப்பயே எனக்கு நான் பிளாஸ்ட் அந்த இடத்துலையே. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான், அதில் என்ன ஆக போகுதுன்னு நான் விட்டுட்டேன். அவர் உள்ள கத்துறோன்னே எனக்கு கண்ணிலேருந்து ஊற்றுது. ஏன்னா அவர் பில்டிங்கே அதர்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேண்ட்லேருந்து கீழே வரைக்கும் அந்த பிளட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு அப்போ பார்த்தோன்னே ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அப்போ தான் எனக்கு அதோட பெயின் வந்து தெரிஞ்சுது. 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் திரும்பி கூட படுக்க முடியாது என்னால். அந்த மாதிரி அப்போல்லாம் பேசின வாய் இப்போ வந்து என் மேலே லவ்வே இல்லை,
எனக்காக நீ எதுவுமே பண்ண மாட்ற. அப்போ வந்து ரொம்ப இருந்தது சார் லவ். அப்போ வந்து எது சொன்னாலும் நான் பண்ணுறேன், என்ன சொன்னாலும் இது இவ்வளோதானே, நான் அவ்வளோலாம் பண்ணீங்க, இப்போ உங்களால் பேச கூட டைம் இல்லை அப்படின்னு. இல்லை அதுதான் சார், சார். அப்படி லவ்வே இல்லாமல் இல்லைன்னு சொன்னவங்க தான் நான் இந்த சுன்னத் பண்ணி 1.5 வாரத்தில் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். 1.5 வாரம் சார், 1.5 வாரத்தில் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த காயத்தில் எங்கள் வீட்டிலேருந்து முகப்பேர், நான் எங்கள் சென்னை முகப்பேர், அங்கேருந்து கோயம்பேடுக்கு அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். விடிய காலம் 4:30 மணிக்கு எழுந்து நடந்து போகிறேன், ஏன்னா பைக்கில் போக முடியாது. பைக்கில் நம்ம ஸ்பீட் பிரேக்கர் எதுவுமே ஏற முடியாது. சரி பஸ்ஸுனால் கொஞ்சமாச்சு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். குரோம்பேட்டையில் போயிட்டு 6:30 மணிக்கு இறங்கி அங்கேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு பிரேக்கப் சொன்ன இன்ன வரைக்கும் தெரில சார். நான் பிச்சு கூட ஒரு பையன் உங்களுக்காக சுன்னத் பண்ணிட்டு வீட்டில் பண்ண அந்த காயம் கூட ஆறல, அதுக்குள்ள பிரேக்கப்னா வடிவேல் சொன்ன கதை மச்சான், சாச்சு புட்டாலே மச்சான் ஏதேதோ கதையெல்லாம் சொல்லி அவர் அதுக்கப்புறம் அந்த வலியோட வந்து யோசிச்சு பாருங்க எப்படி தெரியுமா நடக்கணும். அப்போ வடிவேல் படத்துல அந்த கைலி கூட்டி நடப்பாரு, ஆக்சுவலா அப்படிதான் சார் அவர் அப்படிதான் நடக்கணும். பேண்ட் இப்படி பிடிச்சிட்டு தான் சார் வந்தார், அவர் தனியா வந்துட்டார். அதுவும் இல்ல அதை சொல்லுங்க, எதுக்கு அப்போ வந்து பிரேக்கப் ஏதாவது ரீசன் இருக்குமே. இல்லை சார், அவங்க எப்படின்னா அவங்க தாத்தாட்ட பேசினாலே பிரேக்கப்ன்றவாங்க. ஏன்னா அவங்க தாத்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அழுவாராம். உடனே எங்கள் தாத்தா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு, எப்படியும் நம்மளுக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றவாங்க அடுத்த வார்த்தையே. வெட்டி தூர போட்டதுக்கப்புறம் அது சும்மா அப்போ சொல்கிற அந்த ஒரு ஹீட் ஆஃப் மூமெண்ட் தான் சார். அதுக்கப்புறம் அது பெருசாலாம் போகாது சார். அது திருமணத்துக்கு அப்புறமா நீங்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா, அது என்ன? லவ் பண்ணும்போது நான் மட்டும்தான் என்ன மட்டும் தான் என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, என்னை எப்படி லவ் பண்ணுறதுன்னு பார்ப்பாரு. இப்போ என்ன தாண்டி எங்கள் ஃபேமிலி இம்ப்ரெஸ் பண்ணுறது அவருக்கு ஒரு பெரிய இதுவாக போயிடுச்சு. ஸோ லவ் பண்ணும்போது ஒன்றை நான் இது பண்ணிட்டேன், இன்னும் ஃபேமிலி என்ன புரிஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. யார், அவர் ஃபேமிலிவா உங்கள் ஃபேமிலிவா? என் ஃபேமிலி சார். அது இல்லை சார், மெசேஜாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் கால்லையாக இருக்கட்டும் அவ்வளோ பேசுவார். இப்போ வந்து நல்லா இருக்குது, ஓகே, அவ்வளோதான் சார் வருது. என்னோட லவ் மேரேஜ் வாழ்க்கை வந்து வலிகள் நிறைந்த சந்தோஷங்கள் சார். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, நான் ஒரு நாள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் சார். தக்காளி தோசை ஒன்று இருந்துச்சு சார். எனக்கு அப்போவே வந்து எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு சார். நான் இதை வந்து நாளைக்கு சுட்டு தரேன்னு சொன்னார் சார். என் குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு சார், இன்னும் சுட்டு தரல சார். நான் கூட என்னமோ பிரச்சனை நினைச்சேன், ஒரு தக்காளி தோசை தான் உங்கள் வீட்டில் பிரச்சனை. ஒரு 1000 டைம்ஸாவது இப்போ வரைக்கும் நான் சொல்லி காமிச்சிருப்பேன். இப்போ வரைக்கும் அவர் சுட்டு தந்ததில்லை. இல்லை, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு ஃபோக்கஸ் பண்ணுறப்ப மற்ற விஷயங்கள்லாம் மறந்துடுச்சு. சார் அந்த தக்காளி தோசை வேணும் சார் எனக்கு. தக்காளி தோசை வேணும். ஆமாம் சார். லவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்க்கு இந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. எங்கேயோ கொஞ்சம் தண்ணி தாக்கட்டுன்னா ஜூஸ் குடிக்கிறியா, வாங்கி தரட்டுமா, ஜூஸ் கூட விட்டுருங்க. காலையில் பூ வச்சுட்டு போனேன் சார். நான் வந்து 9 மணிக்கு வச்சேன், 11 மணிக்கு கொஞ்சம் அந்த வெயிலில் வாடிருச்சு. அப்போ ஒரு பூ வாங்கி கொடுத்தாரு. நானே வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவன்ட்டு பரவாயில்ல வெயினாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வாங்கி வச்சேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பூ வாடிருச்சுன்னு ஒரு 2 மணி இருக்கும். பூ வாங்கி வாடி போயிருச்சு, இன்னொரு பூ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், பூவே வாடாமல் இப்படி பார்த்துக்கிறாரு, நம்மள எப்படி பார்த்துக்குவாரு நினைச்சு சரி இவரு தான் அப்படின்னு நினைச்சேன் சார். அவரு காதுல வைக்கிறதுக்கு பதிலா தலையில வச்சிருக்கிற உங்களுக்கு அப்படிதான் சார் கொடுத்துட்டாரு அவரு. ஜூஸு கூட நமக்கு வேணும்னா, தண்ணி தாகடிக்குதுன்னா ஏதாவது ஒரு கடையை பார்ப்பாரு சார். வண்டியிலே ட்ராவல் போகிறோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஓகேவா, தண்ணி குடிக்கிறியா, ஜூஸ் குடிக்கிறியான்னு கூட்டிகிட்டு போவார் சார். இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. இப்போ போன மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் மேட்டூர் பார்க்கு போனோம். அங்கே போய் எனக்கு தண்ணி தீந்துருச்சுனோடனே அங்கே போய் டேங்க் இருக்குது, அதை போய் பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. 9 வருஷம் தான் ஆச்சு. அப்போ லவ் பண்ணுறப்ப மட்டும் இந்த தண்ணி வேணாம், ஃபில்டர் வாங்கி தரேன் அப்படின்னு போய் கடையில் வாங்கி கொடுத்தவர். இப்போ அந்த டேங்கை பார்த்து போய் பிடிச்சிட்டு வா, வேகமாக போய் பிடிச்சிட்டு வா, தண்ணி 20 ரூபா செலவாகுதுல அப்படிங்கிறாரு சார். இன்டர்காஸ்ட் மேரேஜ்னால இப்போ எங்கள் வீட்டில் சப்போர்ட் இல்லைங்க சார். ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் தனியாக தான், இப்போ 9 வருஷமாக தனியாக தான் இருக்காங்க. அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு செலவும் பார்த்து பண்ணுறதா இருக்குங்க. அவங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி கொஞ்சம் செலவை கொஞ்சம் குறைச்சிட்டுங்க. முன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ குழந்தை இல்லை, அப்போ ஜாலியாக சுற்றணுங்க. இப்போ அதேமாரி சுற்ற முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. இதனால தான் நான் எல்லாத்தையுமே டைட்டாக பண்ணிட்டுங்க. இப்பயுமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அவங்களுக்கோசரம் தான் பண்ணுறேன். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பேங்க. பசங்களை கூட இவளை கேட்டுட்டு அடுத்தபடியாக ஆப்ஷன் தான் பசங்களுக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நோட் பண்ணி வாடின பூவை திருப்பவும் வாங்கி டாப் அப் பண்ணியிருக்கீங்க. அது என்ன கான்செப்ட்? அது அந்த டைமுக்கு தோணுறது தாங்க சார், மற்றபடி யோசிச்சு பண்ணுறது கூட இல்லைங்க. அப்போ உண்மையிலே 2 மணி நேரத்தில் பூ வாடலை? இல்லை, பூ லைட்டாக வாடி தான் இருந்ததுங்க சார். வாங்கி கூட அது இன்னமே சொல்லி காட்டுவாங்க. அந்த பூ விஷயத்தில் மட்டும்தான்டா உங்கள்கிட்ட நான் மடங்கிட்டேன்.
கம்முன்னு இருப்பேன் அப்படிம்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி காதல் வந்து எப்படி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கு குறைஞ்சிச்சு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனை நான் தான் வந்து மாங்கு லவ் பண்ணேன். அவன் என்னை வேணான்ட்டான், எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டான். எத்தனையோ வாட்டி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தேன், இல்லைப்பா வேணாப்பா வீட்டில் சொல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொன்னார் இவர். சரி சொல்லிட்டு போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவர் என்கிட்ட வராரு, நான் வந்து என்ன தெரியல என் லவ் வந்து பேக்கில் வந்துருச்சு, அவர் லவ் வந்து டாப்பில் இருக்குது. 2 பேர் ஹெச்ஆராக இருக்கோம். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவன் வந்து என்ன பண்ணுவானா, என்னை இம்ப்ரெஸ் பண்ணக்கு வந்து தினம் புதுசாக ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு வைப்பான். இஞ்சி டீ போட்டு வைப்பான், திடீர்னு பார்த்தா தந்தூரி பண்ணி வைப்பான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பண்ணி வைப்பான். நான் கன்சீவ் ஆனதுலேருந்து 7 மாதம் வரைக்கும் அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். டோட்டலாக ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து வாமிட்லேருந்து எல்லாமே அவர் தான் க்ளீன் பண்ணார். ஸோ ஒன்று வந்து பார்த்து பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஆக்சுவலாக ஃபாரின் போய் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி நான் வந்திருந்தேன். அப்போ என் கையில் காசே இல்லை. அந்த டைமில் அவங்க என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ஒரு 1 வீக் வந்து டைம் எடுத்தேன். சுத்தமாக இல்லையே, காசே இல்லை, ஒரு கெரியர் இன்னும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலை, பட் இவங்க இன்னும் வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னும்போது அவங்களுக்கு நான் ப்ரொப்போசல் அவங்க எனக்கு பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு பண்ணுறப்போ நான் அழுதுட்டேன். அழுதுட்டு ஓகே அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவங்க என்ன ஓகே அப்படின்னாங்க, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். இப்போ கூட சின்ன பிரச்சனைகள், அந்த மூட் ஸ்விங் அவங்களுக்குலாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு மைண்டில் அது ஒன்று மட்டும்தான் தோணும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வந்தவ, ஸோ என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்று தான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது எப்பயுமே. முன்னெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க, இப்போ என்னடி ஆச்சு பிரச்சனைனா போ வீட்டுக்கு சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன பிரச்சனை உனக்கு ரொம்ப இருந்துச்சா உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். ஏன்னா வந்து ஒரு மெதப்பில் இருக்கேன் நான். கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம ப்ராப்பர்ட்டி இது எங்கே போயிட போகுது அப்படின்னு ரொம்ப மெதப்பில் இருக்கேன். ஏன்னா இதே மனநிலையோட தான் ஒரு ஆண்கள் இது வரைக்கும் பெண்களை கையாண்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இது ரிவர்ஸாக பெண்களுக்குமே அந்த மனோபாவம் வந்துருச்சான்னு கேட்குறேன். ஆக்சுவலாக அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைப்பாரு. எப்படின்னா இப்போ வந்து டக்குன்னு வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து நிற்பார். ஏன்னு கேட்டால் இல்லை உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்து நிற்பான். கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னால் ஆஃபீஸ்க்கு வெளியே நிற்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா எங்கேயும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு எனக்கு இது வாங்கி கொடுப்பான். என்னன்னு கேட்டால், இன்னைக்கு வந்து நீ என்னை ஃபஸ்ட்டு பார்த்த நாள், இன்னைக்கு வந்து எனக்கு ஹார்ட் போட்ட நாள் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கதை போட்டு என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவான். அதெல்லாம் மற்றவங்க சொல்லும்போது நீங்கள் இன்னுமா எப்படி உங்களுக்கு போரே அடிக்கலையா, லவ் போரே அடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், வந்து அவனுக்கான நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன் நான். இந்த பக்கம் அநேக பெண்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது கணவன் மேலே. இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி குறைஞ்சி போச்சு, இந்த மாதிரி பார்த்துக்கலன்னு. ஆனால் இது அவங்களே சொல்கிறாங்க எனக்கே குறைஞ்சிச்சின்னு எனக்கே தெரியுதுன்னு. ஆனால் ஆணுக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமாக. அதுக்காக தான் இப்போ 2 வீக்ஸ் பிஃபோராக பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா, காலையில் சீக்கிரமாக ஏர்லியாக போயிடுறாங்க, ஈவினிங் வர்றப்போ 2 ஹவர்ஸ் ஆகுது ஆஃபீஸ் விட்டு வர்றப்போ. எனக்கு அது பிடிக்கல. என் கூட ஏர்லியாக அவங்க ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அட்லீஸ்ட். இப்போதைக்கு எனக்கு அது போதும் அப்படின்றது தான். என்னோடய ஆசை வந்து என்னென்னா, நான் கடையில் உட்காந்துருக்கும் போது அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது டெய்லி வந்து ஒவ்வொன்றும் வாங்கி கொடுப்பாங்க. வீட்டில் செஞ்சு ஏதோ ஒன்று பலகாரம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த பலகாரம்லாம் வரதில்லை, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதில்லை. அது ஒன்றும் இல்லைங்க சார், மல்லிகை கடைக்கு போகும்போது ஏன் 200 செலவாகுது, ஏன் 250 செலவாகுதுன்னு சொல்லி சண்டை போட்டார் ஒரு டைமு. நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அவரே பையை கொடுத்து அனுப்பிட்டேன். 1 வாரம் நீ தான் போய் செலவு வாங்கணும், அதில் எவ்வளோ செலவாகுதுன்னு உனக்கு தெரியும். இவ்வளோ செலவாகுது, அப்போ விலைவாசி தான் ஏறிடுச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு. இனிமேல் உனக்கு பலகாரமும் வராது, எதுவும் வராது, இனிமேல் விலைவாசி தான் ஏறும் தவிர நீ சிக்கனம் பண்ணுனா நீ எதுவுமே கேட்காத அப்படின்ற. அதுலேருந்து நான் எதுவுமே கொண்டு போய் கொடுக்குறதில்ல. ஒரு டைம் அப்படி தான் சோப்பு ஏன் இவ்வளோ கரையுதுன்னாரு. அதுக்கும் நான் அடுத்த நாள் பதில் வச்சுட்டேன். கவரை சுற்றி அந்த சோப்பை கவர் சுற்றி அந்த சோப்பும் கரையக்கூடாது, பாத்திரமும் கழுவணும் அப்படின்ட்டேன் நான் அந்த இடத்துல. என்ன தெரியுங்களா சொன்னேன், கெமிக்கல் அதிகமாக கலக்கிறாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்றாரு அந்த இடத்துல. அப்புறம் இவர் என்னங்க சார் பண்ணுற, இவருக்கு எதாவது செஞ்சு தரணும்னு தோணுங்களா? ஆனால் பயங்கரமான ஆளுங்க நீங்கள். சோப்பு பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சு தேய்ச்சி குடிக்க சோப்பு கரையாமல் இருக்கு. அப்படியும் பண்ணாருங்க சார். ஒரு டைம் கடையில் 2 பேருமே டைப் ரைட்டிங் தான் பண்ணுவோம், பேசிட்டு தான் பண்ணுவோம். ஒரு டைம் சும்மா தானே இருக்கேன், சரி நான் போய் சும்மா போய் இருந்து பார்த்துட்டு வரேன்ட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். வந்து என்னன்றாரு, அப்போ சோறாக்கலையே, சும்மா இருந்து பாரு, நீ தானே சொன்ன, நான் சும்மா இருந்து பார்த்துட்டு வரேன், நீ சோறு நீ ஆக்கி தின்னுக்கொண்டேன் நான் ஒரே வார்த்தையை. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அப்போ இருந்து செலவுலேருந்து காசுலேருந்து எல்லாமே என் பொறுப்பு. அவர் வந்து கடை பொறுப்பு, எல்லா கடை பிஸ்னஸ் எல்லாம் அவர் தான், செலவு நான் தான். இப்படி செலவு பண்ணனால வீட்டில் 15 பவுன் 30 லட்ச ரூபா, பையனுக்கு சேவிங் 10,000 எல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஏன்னா நீங்கள் சிக்கனம் இல்லைன்னு சொல்கிறாரே, இது நியாயமாங்க சார்? இது நியாயமே இல்லைம்மா. கடன் இல்லாத வச்சுருக்கேன் சார், இது வரைக்கும் 1 ரூபா கடன் கிடையாது அவருக்கு. அவ்வளோ நிம்மதியாக நான் வச்சுருக்கேன்ல. நிம்மதியாக பலகாரம் கிடைக்க மாட்டேங்குது சார் எனக்கு. எனக்கு பலகாரம் கிடைக்க மாட்டேங்குது. பலகாரம் கிடைக்குது. வாழ்க்கையிலேயே கடன்
டென்ஷன் இல்லாத இருக்கிறதாங்க சார் நிம்மதியே. எவ்வளோதான் பணம் சேர்த்தாலும் அந்த பணத்துக்கு ஆசை போகாது. ஆனால் கடனுங்கிறது யாருக்கா இருந்தாலும் நைட்டு தூங்க போத நிம்மதி இருக்காது அந்த இடத்துல. அந்த நிம்மதியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல. அதுக்கு மேலே என்ன பலகாரம் வேணும்? சார் அப்படி இருந்தாலுமே முன்னிருந்த லவ் வந்து எப்படின்னா பாசே டெய்லி நான் உன் கூட தான் இருக்கேன். நீ அந்த சிக்கனை பார்த்து நடத்தினா உனக்கு பலகாரம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? கடைசி வரைக்கும் பலகாரம் வராதானா? கண்டிப்பாக வராது. காதல் திருமணம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காதல் குறைஞ்சிருச்சா அப்படியே இருக்கா? 2 பேரும் வந்து ஒரே ஆஃபீஸ் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்போ வந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் ஜீன்ஸ் போட்டு போவேன், ஸ்லீவ்லெஸ் போட்டு போவேன். அப்போல்லாம் வந்து எடுத்தோடனே வந்து லவ் பண்ண ஸ்டார்டிங்லேயே இது போடாதம்மானா நான் மதிச்சிருக்க மாட்டேன். இவர் வந்து நீ சுடிதார் போட்டால் அழகாக இருப்ப, வளையல் போட்டால் அழகாக இருப்ப, சரி அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்து சுடிதார் தேடி எங்கள் அம்மாவுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் டவுட்டே வந்துருச்சு. இந்த பொண்ணு சுடிதார்லாம் போட்டு போவாதே ஆஃபீஸ்க்கு அப்படின்னு. சுடிதார் வளையல்லாம் போட்டு போகும்போது ஒரு வாட்டி பார்க்கும்போது இந்த வளையல் அழகாக இருக்குது, இந்த வளையல் ஆனால் இப்போ வந்து நான் போட்டு போய் முன்னாடி நிற்கிறேன், ஓ சுடிதாரா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அப்ரிஷியேஷனே கிடையாது சுத்தமாக. சாப்பாடு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் ஆஃபீஸில். எல்லா பசங்களும் கலாய்ப்பாங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுவார், சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ நான் சமைச்சு கொடுக்கறது அவங்க வீட்டில் அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம் நாங்கள். எல்லாருமே வந்து சாப்பிட்டு ஒரு வாய் எடுத்தோடனே அவங்க தம்பி அம்மா எல்லாருமே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு. நான் இவங்க மூஞ்சி தான் பார்ப்பேன், எதுவுமே வராது வாயில். அதுக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, சைலண்ட்டாக இருந்தாலே நல்லா இருக்குன்னு அர்த்தம்மா அப்படி சொல்லி. அப்போ முன்னாடி ஏன் அப்ரிஷியேட் பண்ணாங்க? ஒரு குழந்தை வந்து நம்ம வந்து பாராட்டணும்னு வச்சிங்களேன், உடனே ஒரு சீன் போடும் பார்த்துருக்கீங்களா? அந்த சீன் வந்து இவகிட்ட டபுள் மடங்காக இல்லை ட்ரிபிள் மடங்காக வரும். அப்படியே ஒரு நெக்கில் ஒரு சிரிப்பும் ஒரு ஸ்மைலும் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம பாராட்டு வந்து வேஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு தாட் வந்துடும். அதனால் நான் வந்து அவ்வளோ வந்து சொல்லவே மாட்டேன் நான் அவகிட்ட. அது என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது? நான் தான் நான் அப்படின்ற மாதிரி ஒரு நெக்கல் பார்வையும் ஒரு பார்த்தல அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா திமுறா. அது எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அது மாதிரி ஒரு சீன் போடும் போது சரி ஓகே நம்ம கம்முன்னு இப்படி இருப்போம்ல, அப்போ இருக்கும்போது அப்படியே அவங்களும் இது பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து ஒன்று சொல்லணும் சார். ஆக்சுவலி என்னன்னா 1 மந்த் தான் ஆகுது கல்யாணம் ஆகி, சரிங்களா? நாளையோட சரி 6ஆம் தேதி லாஸ்ட் மந்த் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அடிக்கடி பக்கத்துலேயே தான் பெட்லேயே தான் படுத்துட்டு இருப்பேன். நான் என்ன பண்ணுற பாலா அப்படின்வா. நான் உன் பக்கத்தில் தான்மா இருக்கேன், நான் மூவி தான்மா பார்க்குறேன், ஏம்மா என்னை பார்க்க விட மாட்டேன்னு. என்கிட்ட பேசு, முன்னாடிலாம் வந்து நீ பேசுவேன், ஆனால் இப்போ ஏன் பேசவே மாட்டேற அப்படின்னுவா. முன்னாடி நான் லவ் பண்ணியிருந்தேன். நம்ம அது ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டேஜஸ் சார். எப்போவுமே எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் ஒரு லவ் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு பட்டாம்பூச்செல்லாம் பறக்கும், பைக்கில் போவோம், அங்கே போவோம், பேசினே இருப்போம். என்கிட்ட பேசு, விடிய பேசுவோம், 5 மணி நேரம் பேசுவோம், 6 மணி நேரம் பேசுவோம், எவ்வளோ பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் வந்து இப்போ லைஃப் நம்ம வந்து மேரேஜுக்கு அப்புறம் நம்ம பேச முடியும்னா 2 பேரும் சேம் ஆஃபீஸ் தான், உன் கூடயே தான்மா இருக்கேன், எவ்வளோ பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் நீ ஏன் முன்ன மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன சார் பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப வெளில போகிறது, ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஷிஃப்ட்டு முடித்தோடனே இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஒரு 3 மணிக்கே நைட் ஷிஃப்ட்டு 3 மணிக்கே பேசி வச்சுருவோம். அப்போ வந்து பாலா கிட்ட சொல்லும் போது பாலா வந்து நான் அவங்க கூட தனியாக வெளில போகலான்னு நினச்சேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். அப்படி பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமில் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறதே விட்டுட்டேன். இப்போ இவர் போய் மிங்கிள் ஆகணும், என்னால் எப்படி மிங்கிள் ஆக முடியும்? என்னால் எனக்கு எடுத்தோடனே பாலா கிட்ட தான் போய் பேசணும் அப்படின்னு தோணுது. சார் நான் மட்டும் என்ன சார், இப்போ நான் யார் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போகல சார். சாட்டர்டே ஆனால் போய் கிரிக்கெட் விளையாடுவேன், சண்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு அட்டி சும்மா எல்லாரும் அந்த ஸ்ட்ரீட்லலாம் போயிட்டு பேசுவோம்ல, அது மாதிரி இப்போலாம் அதெல்லாம் எங்கேயுமே போகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட ஆயிடுச்சு, சரிங்களா? என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து மேடம் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அலோவ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணாங்க, நீ போயிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம். ஆனால் ப்ரையாரிட்டி முதல்ல எனக்கு கொடு, அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடு அப்படின்னு. அது தப்பா சார்? இல்லை தானே, அது எனக்கு ப்ரையாரிட்டி கொடுன்னு சொல்கிறது தப்பா? ப்ரையாரிட்டி கொடுன்னு சொல்கிறது தப்பு இல்லை, எனக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுங்கன்னு சொல்கிறது தான் தப்பு. கரெக்டு சார், நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க. நான் அதை தான் சொல்கிறேன். நான் அங்கேயும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இங்கேயும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். வேறு சொல்லுங்கள், திருமணத்துக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தார், இப்போ இப்படிலாம் மாறிட்டாருன்னு யாருக்காவது பதில் இருக்கா? லவ் பண்ணும்போது அவங்க கேம் விளையாடுவாங்க, நானும் கேம் சேர்ந்தே விளையாடுவோம். அந்த டைம்லாம் கேம் பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃபோன்லாம் பேசுவாங்க. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே கேம் மட்டும்தான், 3 மணி வரை விளையாடுவாங்க கேமு. சடனாக ஒரு நாள் 1 மணிக்கு எழும்பி பார்த்துட்டேன், ஃபோனை டக்குன்னு கீழே போட்டுட்டு படுத்து தூங்குற மாதிரியே இப்படி ஒரு ஆக்டிங். ஃபோன் ஆனில் இருக்குது, சவுண்ட் எல்லாம் கேட்குது, என்னடா என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா இப்படியே முழிச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் நான் கேம் அன்இன்ஸ்டால் எல்லாமே பண்ணேன் மேரேஜுக்கு அப்புறம். அவங்க கிட்ட வந்தாச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூடயே இருக்கணும், அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் லாஸ்ட் அவங்க இன்னும் வரைக்கும் அந்த ஃபேர் வந்து விடலை. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு? 9 months ஆக போகுது சார். 9 months ஆச்சு. எவ்வளோ வருஷம் காதல்? 2 years. யார் ப்ரப்போஸ் பண்ணது? 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கல. இப்போல்லாம் புது ட்ரெண்டாக இருக்குது, காதல் யாருமே சொல்கிறது இல்லை, அப்படியே ஒரு புரிதல் தான் இல்லை.
ஆக்சுவலாக அவங்க வந்து சீனியர், நான் வந்து ஜூனியர். ஆனால் வேணும்னே அக்கான்னு தான் சொல்லுவாங்க. நான் அப்போ லவ் பண்ணும்போது நான் கேட்டேன், ஏன் அக்கான்னு சொன்னீங்கன்னு. அப்படி சொன்னாதானே நீங்கள் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, தங்கச்சி சொல்லுங்க அப்படின்னு. பைபிளில் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கு பாரு, மூலக்கார பயலாக இருக்குது. அவங்க வந்து டே ஸ்காலர் சார், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் தான் ஹாஸ்டலர்ஸ். நைட்டு 12 மணிக்கிட்ட வார்டன் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி, இப்படி உங்கள் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, சொன்னதுக்கு சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்லவே இல்லை, அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா அடுத்து பேசவே இல்லை ரொம்ப நாள். அப்போ தான் லவ்வை விட்டுறலாமோன்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இப்போ நல்லா இருக்கும். அப்பா வாயாலே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் பார்த்துனா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு பார்த்துருக்க மாட்டோம், நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க அப்படின்னு. சொல்லுங்க, நைட் ஆனால் கேம் தான் ஆடுறீங்களா? அவளை தூங்க வச்சுட்டு தான் விளையாடும். நிறைய பேர் தூங்க வச்சுட்டு தான் விளையாடுறீங்க, அதான் பிரச்சனையாக இருக்குது. டெய்லி தலையை லைட்டாக சுச்சுட்டாக தான் தூங்குவா. தூங்க வச்சுட்டு தான் விளையாடி. சண்டை நடக்கும் சார், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான். ரொம்ப கோவப்படுவா. இவள்கிட்ட கோவத்தை காட்ட மாட்டேன். வெளியே பைக்கில் போகும்போது நானே திட்டிக்கிட்டு நானே அடிச்சுட்டு அடிச்சுட்டு அப்படியே நான் கடைக்கு போய் இருந்துட்டு பரவாயில்ல, நைட்டு திரும்ப வருவேன் கடை. உண்மையில நடந்திருக்கு சார். பைக்கில் முன்னால் இப்படி ஒரு குத்துவாங்க. நானே அடிச்சுட்டு தலையை அடிச்சுட்டு திட்டிட்டு நானே போயிடுவேன். அப்படி லவ் பண்ணும்போது எங்கேனாலும் கூப்பிட்டு போவாங்க. என்னோட ஊர் வந்து தென்காசி. படிக்க போனது வந்து நாகர்கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வள்ளியூர் வரைக்கும் என்னை கூப்பிட்டு வருவாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச டைமில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நாகர்கோயில் வந்துட்டியா, அடுத்து வீட்டு பக்கம் அந்த ஸ்டாப்புக்கு வந்துரு, சாமியார் மடத்துக்கு வந்துரு. சரி, அந்த ஊர்லேருந்து வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு பார்த்தா அங்கேயும் கூட்டு போவாங்க, நடந்தே வந்துரு. ஃபர்ஸ்ட்லாம் லவ் பண்ணும்போது அங்கே வள்ளியூர்னா ரொம்ப தூரம், அங்கே வரைக்கும் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. வந்துட்டியா, சரி அப்படியே உள்ளே வந்துரு. ஹனிமூன்லாம் போனது இல்லையாம்மா? இதான் ஹனிமூன். அப்பா இதுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணி ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு. வாத்தமிழவா நிகழ்ச்சியும் ஹனிமூனில் சேர்த்துட்டீங்களா? இது எங்களுக்கே தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு 3 இயர்ஸ் கிட்ட ஆகும் போது ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ண தெரியாது இன்னும். ஆனால் ஒவ்வொரு லவர்ஸ் டேக்கும் நான் கிஃப்ட்டாக ஃபஸ்ட்டே யோசித்து நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி தந்தது கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ஆனால் கிடைக்காது.